நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டு வாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி. மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். ரமேஷ் சார் வணக்கம். ரஜினி சாரோடைய பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வையில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த சில நாட்களாக அவரை குறித்து சமூக வலைத்தளங்களிலும் ஓரிரு பத்திரிகைகளிலும் யூகமாகவும் நேரடியாக தெரிந்த விஷயம் போலவும் பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு ரஜினி அவர்கள் குறிப்பிட்டதை போல அவருடைய நீண்ட நாள் நண்பர். அது தவிர கலைஞர் அவர்களுக்கும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கூட ஒரு நல்ல புரிதலும் நல்லெண்ணத்துடன் கூடிய நட்பும் பரஸ்பர மரியாதையும் இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கலைஞர் வானலாக புகழ்ந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த அந்தஸ்தை எட்டிய பிறகும் அது குறித்த கர்வம் கொஞ்சம் கூட இல்லாதவர் என்கிற ஒரு தகுதியான புகழ்ச்சியை கலைஞர் ஒரு பொது மேடையில் பேசியது இன்றைக்கும் அது ஆடியோவாக பல இடங்களில் பரவி கொண்டிருக்கிறது, ஆடியோவாகவும் வீடியோவாகவும். ஆகவே அந்த இயக்கத்தின் மரியாதையை பெற்றிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். பாரத பிரதமர் மோடி, அதே போல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் துணை பிரதமர் திரு அத்வானி அவர்கள், இவர்கள் எல்லாம் நெருக்கமானவர்கள். ஆகவே கட்சி எல்லைகளை கடந்த மரியாதை உள்ளவர் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போது விஷமத்தரமாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுகவும் திமுகவும் ஏன் ஆட்சி அமைக்க கூடாது என்ற ஐடியாவை திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூவ் செய்ததாக எந்தவித ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு வதந்தி. அதாவது அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி நடந்தது என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அதில் திரு ரஜினிகாந்த் அவர்களை தொடர்புபடுத்தி வந்ததுதான் விஷமத்தனம் என்று நான் பார்க்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக போனாரா, வாழ்த்து சொன்னாரா, இதெல்லாம் ஒரு தொடர்பு படுத்தி அவருக்கு இதுல பொறாமை. அப்படிப்பட்ட ஒரு மலிவான மனிதர் அல்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு உயர்ந்த பண்பாளர். அவரோடு ஒரு 20 ஆண்டு காலமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. திரு சோ அவர்கள் வகையிலாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பி இருந்தால் அந்த பதவியை எப்போதோ பெற்றிருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பமாக நடந்தது 1996 தேர்தல். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக நினைச்சிருந்தா சிஎம் ஆயிருக்க முடியும், அவருக்கான அவருடைய ஸ்டேட்டஸே வேற அப்படின்னு நம்மோட இப்ப பேசின எல்லாருமே சொன்னதை நம்ம கேட்டோம். பட் அதுவே கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த நினைப்பு இல்லைனாலும் ரஜினி ரசிகர்கள் மத்தியில குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் சீட்ல உட்கார்றதை பார்க்கும்போது சரி நம்ம தலைவர் வந்திருந்தா அவரும் இந்த மாதிரி ஆயிருப்பாரு, அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி ரஜினி ரசிகர்கள் மத்தியில குறைஞ்சபட்சம் இருந்திருக்குமா? அதனுடைய வெளிப்பாடாதான் இந்த மாதிரி பரந்திகளை நம்ம பார்க்க முடியல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்ல, ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அந்த வருத்தமோ ஏக்கமோ இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக இந்த வதந்தி வந்தது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த வதந்திகள் என்பது விஷமத்தனமானது. ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக நினைத்து பார்த்திருப்பார்கள், நம்முடைய தலைவர் அரசியலில் 2 முறை ஒரு ஈடுபடுகிற முடிவை கைவிட்டார் என்று. திரு சோ அவர்களே வலியுறுத்தினார், 1996 வலியுறுத்தினார். அதன் பிறகு துக்ளக் ஆண்டு விழாக்களில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருந்த போது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர் கூறிய போது பலத்த கரவொலி எழுந்திருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறகு கட்சி தொடங்குவதாக அறிவித்த போது இப்போது நான் சோ சாரை மிஸ் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த முடிவை கைதுவதற்கு கொரோனா உச்சகட்ட நிலையை எட்டி இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். பொதுமக்களிடம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்களை சந்திக்க போனால் திரு விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் வந்திருக்கும். ஆகவே அது கொரோனா பரவலுக்கு பெருமளவுக்கு வழிவகுத்து விடும் என்பது அவர் ஒரு அரசியல் முடிவை கைவிடுவதற்கு முக்கியமான காரணம். ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொறாமைப்படுகிறார் என்பதெல்லாம் அவரை குறித்து ஒரு மலிவான பார்வை என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரமேஷ். நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டு வாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி.